ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் வித் பட்டீஸ். எக்ஸ்ப்ளோர் வித் பட்டீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாஸ்க் என்ன பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்பெஷல்னா என்னன்னு தெரியுமா? தலைவர் சொல்லுவான். ஸோ காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான டாஸ்க்னு சொல்றதா சேலஞ்சுன்னு சொல்றதா என்ன சொல்றது எங்களுக்கு தெரியல, அது என்ன பேருன்ட்டு. சூனியம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டே, எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து நம்ம கான்டாக்ட்ல வந்து நம்மளுடைய ஃபோன் கான்டாக்ட்ஸ்ல வந்து நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, காலேஜ் ஸ்கூலு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு. நம்ம அவங்க கிட்ட பேசவே மாட்டோம், ஆனா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்ல பார்ப்போம், அவங்களும் நம்மள பார்ப்பாங்க, நம்மளும் அவங்கள பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம பேசவே இல்லாத ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போ நம்ம ஃபோன் பண்ண போறோம். ஃபோன் பண்ணி என்ன பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, டேய் மச்சான், டேய் என்னடா பண்ற, எப்படிடா இருக்க, டேய் ஒரு 2 நாளா ஞாபகமா இருக்குடா, இன்னைக்கு என்ன டே தெரியுமாடா, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேடா, வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்குடா, என் வாழ்க்கையை பத்தி நீ என்ன நினைக்கிறடா. இந்த மாதிரி வந்து நம்ம அவங்க மேல கேள்வி அவங்களை கேட்டுட்டே இருக்க போறோம். அவங்களோட ரியாக்ஷன் வந்து போன்ல எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். யார் யார் திட்ட போறாங்க, யார் யார் என்னன்னு சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அவங்க கிட்ட பேசுறதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் பேச போறோம் நம்மளோட பழைய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ரியாக்ஷன் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே காய்ஸ். ஸோ காய்ஸ், வீடியோக்குள்ள போலாம், கால் பண்ணலாம், யார் யார் எப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரியாக்ஷன்லாம் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம, ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்டா இருக்கு. என்னடா யார் நர்வஸா இருக்கு, யார் திட்ட போறாங்க, யார் என்ன பண்ண போறாங்கன்ட்டு. இந்த கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் கால் பேச போறது வந்து நம்மளுடைய பாஸ்கர். யாரு கால் பண்ண போற? என்னோட 11th and 12th படிச்ச என்னோட சீனியர் ஒரு அண்ணாக்கு தான். நான் 2 சாய்ஸ் வச்சிருக்கேன். படிச்சான்னா சீனியரா? என்னோட படிச்சேன், நான் 11th படிக்கும் போது அவங்க 12th படிச்சுட்டு இருந்தாங்க. 12th படிக்கிறது. 2 பேருமே அந்த டைம்ல வந்து பேசினது தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஆயிடுச்சு. இப்போ நான் படிச்சு முடிச்சு அப்படி இப்படின்னு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் 7-8 வருஷம் மேல ஆயிடுச்சு. ஸோ எந்த வருஷம் வரைக்கும் டச்சே இல்லை. ஆமா, வாட் இஸ் வாட் அது கூட இல்லை, நேர்லையும் பார்த்ததில்ல, கான்டாக்டுமே கிடையாது. இப்போ நம்பர் கூட அவங்க சேவ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, நான் தான் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு இவங்க சொன்ன மாதிரி நம்ம கால் பண்ணி அவங்க கிட்ட பேச போறோம். அவங்க சீனியர் வேற, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ காய்ஸ், ஃபர்ஸ்ட் காலு பாஸ்கர் பட போறான். எப்படி பேசுறாங்க, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு. 10 வருஷம் கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு இப்ப பேச போறான். அதுவும் வந்து ரொம்ப அன்பா, மிஸ் யூனா, லவ் யூனா, ஒரு பாத்து ரொம்ப நாள் ஆச்சுலா அப்படின்னு பேசும்போது அவங்க ரியாக்ஷன் யாரா நம்மளுக்கு காலே பண்ண மாட்டானே. நீங்க சொல்றதுல எனக்கு நம்மளுக்கு காலே பண்ண மாட்டேன், திடீர்னு கால் பண்ணி பேசுறானேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸ்பெஷலா ஒரு சின்ன பிராங்க் தான் நம்ம பண்ண போறோம். பிராங்க் வச்சுக்கலாம். ஸோ காய்ஸ், இது வந்து எந்த ஒரு ஸ்கிரிப்டடும் கிடையாது, ஸ்பாட்லயே பண்றோம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கால் பாஸ்கர். Number does not exist. Number is अदा भाई इस नंबर पर अभी इनकमिंग कॉल्स रिसीव नहीं हो रही. कृपया 10 வருஷம் இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் போயிடுச்சு. நிறைய நம்பர் வச்சிருக்கேன். the dialed number does not exist. இதுக்கெல்லாம் ஒரு சிங்கமா போயிடும். ஹலோ Hello. அண்ணா, நான் பாஸ்கர் பேசுறேன், ஞாபகம் இருக்கான் டான் பாஸ்கோ ஸ்கூல்ல? புரியலண்ணா, எப்படி இருக்கீங்க, ஞாபகம் இருக்கா யார் பேசுறதுன்ட்டு? உங்க வாய்ஸே எனக்கு அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. நீங்க தான் பேசுறீங்களானே தெரிய மாட்டேங்குது. எப்படி இருக்கீங்க, லைஃப் எல்லாம் எப்படி போகுது? புரியல. 2 நாளா ஒரே உங்க நினைப்பு தான், நான் பேசணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பேச முடியல. இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? எதுனா ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேனா. ரொம்ப மிஸ் பண்றாங்களே.
அந்த ஸ்கூல் டேஸ்ல இருந்ததெல்லாம் அதுக்கப்புறம் ஆயிடுச்சுல. இப்போ அரௌண்ட் ஒரு 10 வருஷம் 8 வருஷம் ஆயிருக்குமா. என்ன வாழ்க்கைன்னே தெரியலண்ணா. அப்படியே ஏதோ போயிட்டே இருக்கு. அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா. நீங்க எங்க இருக்கீங்க? சென்னையில் தான் இருக்கேன். என்னன்னா வாழ்க்கை இப்படி போயிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. ஒரே சோக கதையா இருக்கு என் வாழ்க்கை. நீங்க தான் ஏதோ வாழ்க்கையில லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க ஜாலியா. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஜாலியா கான்டாக்டும் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. நம்பர் கூட பிளாக்ல பண்ணிட்டீங்களான்னு தெரியல. எனக்கு உங்களோட ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எதுவுமே காமிக்க மாட்டேங்குது. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. என்னண்ணா? ஓகேண்ணா, லவ் யூண்ணா, டேக் கேர்ண்ணா. அப்புறம் பேசுறேன். அவர்கிட்ட நான் இந்த மாதிரி பேசுறது கூட கிடையாது. சோ गाइस அவர் வந்து பாஸ்கர் வந்து பேசினா சோ பெரிய அளவுக்கு வந்து ரியாக்ஷன் அவரு. ஆனா அவர் நார்மலா தான் பேசினாரு. அவரு பயந்தாரு இல்லையா, இவன் பயந்துட்டா அப்படிலாம். சோ வேற லெவல் பண்ணல. சோ செகண்டா வந்து இப்ப யார் பேச போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் வந்து இப்ப நான் கால் பண்ண போறேன். நான் வந்து யாரு கால் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் ஃப்ரெண்டு. அதாவது வந்து 10th +1 +2 3 வருஷம் ஒன்னா படிச்சோம். गाइस வாங்க என் ஃப்ரெண்டுக்கு பண்ணலாம். என்ன ரியாக்ஷன் தரான்னு பார்க்கலாம். எடுக்கலாம் சிம்மாயிடும். ஹலோ 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 அஜய் ஜோசப் பேசுறா. சொல்றா. நான் எப்படி இருக்கிறேன்? நல்லா இருக்கியா? நல்லாதான் இருக்கிறேன். நீ போன் நீ ஏரியா திடீர்ல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அஜய் ஒரு 2 நாளா ஏதோ ஒண்ணு நினைப்பாவே இருக்கிற. நைட் எல்லாம் கனவா வந்து இருக்கிறேன். நீ தான் வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. என்னடா சொல்ற? ஆமாடா. நீ என்ன டே தெரியுமா? இன்னைக்கு நீ என்ன நாள் தெரியுமா? என்ன நாள் இன்னைக்கு? ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஃப்ரெண்ட்ஷிப் டேவா? அதுதான் ஞாபகம் வந்து எனக்கு. பாத்துன்னு தான் இருக்கிறேன். யூடியூப்ல வீடியோ எல்லாம் போடுறிய? அப்படியா? ஆமா பாத்துன்னு தான் இருக்கிறேன். நீ தேங்க்ஸ் அஜய். அதான் ஒரு அப்படியே நைட்டு 2 நாளா ஒரு கனவுலயே வந்து நிக்கிறேன். நீ கனவுல வந்து நிக்கிறமா? ஆமாடா. நான் எங்க பாக்கலான்னு வரேன். அந்த டைம்ல நீ இருக்க மாட்டேங்கிறியா வீட்டானா? என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. பிஸியா இருக்கிற. வாழ்க்கையே வந்து இது மாதிரி வெறுப்பாகிறாஜ். ஏன் நினைச்சிட்ட ஏன் நினைக்கிற? நீங்க எப்படி போகுது வாழ்க்கைலாம்? எனக்கு நல்லாதான் போய் நேரியுது. நல்லா போகுது. இதை மொக்கையா போயின்னு போகுது. அந்த இதுல ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? HM கிட்ட அடி வாங்கணுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. ஒரு வாரம் ஞாபகம் வச்சு நிக்கிறதா? கட் வச்சுட்டு 2 பேரும் ஞாபகம் இருக்காட்டியா? இருக்குது உட்கார்ந்து இந்த மாதிரி அந்த படிக்கட்டு தாண்டி ஒரு ரூம் ஒண்ணு இருக்குது. அடி வாங்கிட்டு திரும்பி 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த இடத்துல திரும்பி நம்ம ஸ்கூலுக்கு போனா திரும்பி அப்படி சுத்தி ட்ரெயின் ஏறி தானே வந்தோம் வீட்டுக்கு. செம்ம மெமரிஸ்ல. ஆமா சரி அதான் சரி பாத்து பாக்கலாம். எங்க ரொம்ப நாள் ஆகுது பாக்கி. நான் வரலான்னு பாக்குறேன். எனக்கும் தேவையில்ல. ஃபுல்லா யூடியூப்லயே இறங்கிட்டு இருக்கிறா. ஆமா கொஞ்ச நாள் அப்படியே போகுது. நானே தெரியல. திடீர்னு ஒரு 3 நாளா வரும் கனவுல வர, யோசனைல வர. என்னடா சொல்ற? பொய் சொல்றியா உண்மையை சொல்றியா? உண்மையதான். பாக்கலாம் இது எப்போ. சரி எங்க இருக்க? வெளியே இருக்கியா? இல்ல வீட்டானதான் இருக்கிறேன். மிஸ் பண்றேன்டாப்பா உங்க எல்லாரையும். என்ன உன்ன மிஸ் பண்றேன்டா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ண. நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுடா. எவ்வளவு நாள் இருக்கும்? லாஸ்டா எப்போ பார்த்தோம்? பல வருஷம் ஆயிடுச்சுடா. பல வருஷம் தான் ஆயிடுச்சு. பத்திரமா சரி ஒரு நாளைக்கு பாக்கலாம். லவ்யூடா. நானும் வரேன். லவ்யூடா அஜய். சரி வச்சுட்டா. சரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான்டாப்பா. அஜய் ப்ரோ வேற லெவல் ப்ரோ. நீ
தேங்க்யூ. இவங்க கூட எப்படி ப்ரோ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ஸ்கூல்ல போய் அடி வாங்குற? லவ் யூ சொல்றது சரி பாத்தீங்கன்னா வந்து பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள வந்து இந்த லவ் யூ, தேங்க்ஸ் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி சொல்லிக்க மாட்டோம். அதனாலதான் வந்து லவ் யூ சொன்னோடனே அது வந்து ரியாக்ட் பண்ண தெரியல எங்களுக்கு. தி பாய்ஸ். அடுத்து வந்து டேட் வந்து நான் தான் கபிலன். தெரியுது, நீ மூடு. சொல்லு, அது யாருக்கு பண்ண போற? என் ஃப்ரெண்டு வந்து கெஜின்னு ஒரு பையன் இருக்கான். ஒன்னாதான் வேலை செஞ்சோம். ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, ஒன்னா வேலை செஞ்சோம். வரும்போது இப்படி வந்தான், அப்புறம் இப்படி ஆயிட்டான். என்ன இப்படியே நிக்கிற நீ? நான் நிக்கலடா, ஆட்டோமேட்டிக்கா ஜிம் போனாலே இப்படி உடம்பு மாறிடுது. செஸ்ட் பைசெப்ஸ்க்கு ஒர்க் அவுட் போட்டா அப்படி ஆயிருதா? எத்தனை நாளா போய்க்கிட்டு இருக்க? 4 நாளா போயிட்டு இருக்கேன். போன எடுப்பானு தெரியல. எத்தனை வருஷம் ஆச்சு மொத்தம்? ஆயிடுச்சு 4 வருஷம் ஆயிடுச்சுடா. 4 வருஷம். கெஜினே எத்துறா, போன் எடுக்காம இருக்கணும். கெஜின் கோலி அவன் எந்த பொண்ணுகிட்ட பேசுனுங்கிறான்னு தெரியல. பண்ணுவான் பொது திருப்பி பண்ணுவான். நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். கால் கரகி. ஹலோ 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 சார், வணக்கம் சார். கபிலன் பேசுறேன் சார். சார் போன் கிட்ட வச்சு பேசுங்க சார். போன் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? நான் பார்த்தேன். டேய் உருட்ரா, எப்பரா இருக்கிற கெஜினே? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. டேய் கொஞ்சம் கிளியரா பேசு, போன் கிட்ட வச்சு பேசு. பாத்ரூம்ல இருக்குறா? இல்லடா கேஜினே, ஒரு 2-3 நாளா மைண்ட்ல ரொம்ப ஓடினே இருக்கிற நீனு. எதுக்கா மைண்ட்ல அடிக்கடி தோணிட்டே இருக்க, கெஜினுக்கு போன் அடி அப்படின்னு தோணினே இருந்தது. அதான் கால் பண்ண நினைச்சேன். சரி இப்பதான் சரி நீ இப்ப சண்டே வேற ஃப்ரீயா இருப்பல, அதனால கால் பண்ணேன். இன்னைக்கு என்ன டே தெரியுமா? யோசிக்கிறேன், தெரியலடா. டேய் இதே பொண்ணுங்களுக்குன்னா எதனா கரெக்டா சொல்லுவா. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேடா. ஓ, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேடா கெஜினே. சரி டா, இது என்னாச்சு சொல்லு. ஏதோ ஏமாந்த போல இருக்கு இப்படி பேசுறத பார்த்தா. எல்லாம் டெக்னாலஜி. கெஜினே, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் கெஜினே. சொல்றா என்ன? லவ் யூடா கெஜினே. யாரும் இன்னும் பக்கத்துல தான் இருக்காங்களா? பக்கத்துலயா? யாரும் இல்லையே. மலர் கெஜினே நினைக்கிற மாதிரி இல்ல. கெஜினே லவ் யூடா. என்னடா பசங்களை எல்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? கெஜினே மிஸ் யூ கெஜினே. ஏதோ நடந்துருக்கு, சந்தோஷமாட்டும் இருக்கிய, சோகமாட்டும் இருக்கிய. ஞாபகமாவே இருக்கு. லவ் யூ கெஜின். பாருங்க போன ஒரு வார்த்தை சொல்லாம போன. என்னடா ஒரு வார்த்தை சுத்தி எங்க வந்தாலும் இதுலயே தான் இருக்கிற. டேய் சொல்லணும் தோணுச்சுடா, சொல்ல கூட கூடாதடா உனக்கு. யாரு இருக்க பக்கத்துல? டேய் யாரும் இல்ல, வீட்டுல இருக்கிறேன் நானு. டேய் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேடா. டேய் போடுடா, சர்வா தேங்க்ஸ்டா. லவ் யூடா. ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்குடா. டேய் உனக்குலாம் நான் ஃப்ரெண்டா கிடைச்சதே பெரிய கிஃப்ட். சரி சரி லவ் யூ டூ சொல்லு. யாராவது கேட்டாங்களா ஏதாவது? என் வாயில இருந்து விடணும்னு ஏதோ எதிர்பார்க்கிற. ஆமா, இவர் அப்படியே மன்மதரு. சொல்றா லவ் யூ டூன்னு. சரி லவ் யூ டூடா. தேங்க்யூடா. டேய் யூடியூப்ல வீடியோ எடுத்து போட்டுறாடா. என்னோட கிடந்த பெருமை.
ஓகேடா கேஜி, நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்றேன். இந்த ஒரு வார்த்தைக்கு நான் கால் பண்ணதானே கெஜின் பண்ண தேங்க்யூடா, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேடா. முறைங்கிறது மட்டும் தெரியுது வை. பைடா. சூப்பர் 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 சூப்பர். இதுதான் பாய்ஸ். ஆக்சுவலா இவங்கிட்ட வந்து ஒரு விஷயம் பேசு. இவங்கிட்ட வந்து ஒரு சின்ன விஷயத்த வந்து மறைச்சிட்டேன்ல, சொல்ல மறந்துட்டேன். வெளிநாட்டுக்கு போனேன்ல இப்போ, அதை வந்து சொல்லல இவங்கிட்ட. ஞாபகம்லாம் இருந்தது சொல்லணும்ட்டு, லாஸ்ட் போற அந்த அவசரத்துல வந்து நிறைய பேர்ட்ட சொல்லல. அதனால தலைவன் வந்து கோச்சிக்கிறான் என்கிட்ட. அப்ப கூட சரி பேசுற பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ்னாலே கெத்து தான். ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்வேஸ் கிரேட். கண்டிப்பா லவ் விட ஃப்ரெண்ட்ஷிப் தான். இதை கட் பண்ணிடலாம், தெரியாம சொன்னேன். அவளை பயம், ஒரு பொண்ணுக்கு அவளை பயம் வச்சுக்கின பொண்ணு மேல நீ வந்து இல்ல அவ ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசுற. அப்படிலாம் இல்ல. என்ன பயம் எனக்கு? நான் பேசு, அப்ப நான் அப்படியே போடுறேன் கட் பண்ணாம. பேசு, தைரியம் வராத பேசுற நீ. என்ன டைலாக் சொல்றது? இப்ப சொல்லி சொல்லு. லவ் விட friendship. எப்பவுமே வந்து லவ் வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து எப்பவுமே பெஸ்ட். லவ் விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் கண்டிப்பா. சோ காய்ஸ், நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. எங்களுக்கு செம்ம காமெடியா ஃபன்னா இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு ஸ்பெஷலா வந்து இதை யோசிச்சு பண்ணோம். நம்மளே கை தட்டிக்கலாமா? யாரும் தட்ட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கும் வந்து ஒன்னா சேர்ந்து சொல்லிடலாமா? ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து பாக்குறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய், See you.